ஏழு தலைமுறைகள் என்னும் புதினம் ஏஜி எத்திராஜுலு எழுதிய தமிழ் புதினம். இது 2001ஆம் ஆண்டில் வெளியானது. இது அலெக்ஸ் ஹெலி என்பவர் எழுதிய ரூட்ஸ் தி சாகா ஆஃப் அன் அமெரிக்கன் ஃபேமிலி என்ற ஆங்கில நூலின் மொழிபெயர்ப்பு. ஆங்கில மூல நூல் 1967ஆம் ஆண்டில் வெளியானது. இது அமெரிக்காவில் வாழும் ஆப்பிரிக்க இன இளைஞனது பரம்பரை பற்றிய கதை. உங்களுக்காக இந்நாவலை வாசிப்பது ஆ. சங்கர். ஏழு தலைமுறைகள் நாவல் மொத்தமுள்ள 54 அத்தியாயங்களில் 14வது அத்தியாயம். கண்ணு கட்டிய தூரம் பரவியுள்ள வேர்க்கடலை பயிரின் மேல் நிலா பட்டப்பகல் போல் காய்ந்து கொண்டிருந்தது. குண்டா பந்தல் மேலேறி வில் அம்புகளையும் கோடாரியையும் ஒரு பக்கமாக வைத்தான். கீழே காவல் நாய் குறைத்து கொண்டும் மோப்பம் பிடித்து கொண்டும் வரப்பின் மீது சுற்றி கொண்டிருந்தது. விடிந்ததும் மத்தளத்திற்காக மரத்தை வெட்ட கோடாரியை கொண்டு வந்திருந்தான். வானத்திலிருந்து நிலவொளி வீசிக்கொண்டிருக்கையில் குண்டாவின் உள்ளத்தில் இன்ப நினைவுகள் மலர்ந்தன. முந்தா நாள் கிராம பஞ்சாயத்தின் முன் வந்த ஓர் அதிசயமான வழக்கு அவன் ஞாபகத்துக்கு வந்தது. அந்த வழக்கு ஊரை ஒரு கலக்கு கலக்கியது. பஞ்சாயத்துக்கு ஊரெல்லாம் திரண்டு வந்திருந்தது. முரசு ஒலித்தது. டுடா டாம்பா, கலீல் கோண்டே, ஃபாண்டா பெடெங்க, சொஃபாசோலா. இரு பெண்களும் இரு பையன்களும் எழுந்து நின்றனர். கலீல் கோண்டேவையும் செஃபாசோலாவையும் குண்டாவுடன் பயிற்சி பெற்றவர்களே. ஆனால் அவர்கள் இருவரும் குண்டாவை விட 3-4 வயது பெரியவர்கள். அவ்விருவருக்கும் 2 விதவைகளுடன் தொடர்பு ஏற்பட்டது. ஒருவர் டூடா டாம்பா, மற்றொருத்தி ஃபாண்டா பெடாங். ஃபாண்டா பெடாங் உயரமானவள். அவளே மற்ற 4 சார்பாக பேச முன் வந்தாள். பெரியவர்கள், நான் சொல்றதை கேட்டு எங்களுக்கு நீதி சொல்லணும். டுடா டாம்பாவுக்கு 32 வயது. நான் அவளை காட்டிலும் 1 வருஷம் பெரியவர். விதவைகளான எங்களுக்கு இந்த வயசிலே தகுந்த புருஷங்க கிடைப்பது கடினம். நான் செஃபாசோலாவுடனும் டுடா டாம்பா கலீல் கோண்டாவுடனும் சேர்ந்து வாழ நீங்கள் அனுமதி கொடுக்கணும். நாங்கள் அவர்களுக்கு சமையல் செய்து போடுவோம், வேறு இன்பமும் தருவோம் என்று பெடங் பணிவாக விண்ணப்பித்து கொண்டாள். கிராம பெரியவர்கள் 4வரையும் சுருக்கமாக விசாரித்தனர். பெண்கள் இருவரும் சற்று மஞ்சாமல் பதிலளித்தனர். பெரிய துணிச்சல்காரர்கள் என சொல்லப்படும் குண்டாவின் நண்பர்கள் மட்டும் நடுங்கியவாறு திக்கி திக்கி பதிலளித்தனர். ஊர் பெரியவர்கள் தமக்குள் கிசுகிசுத்து கொண்டனர். சபையில் உள்ள அனைவரும் நிசப்தமாக உட்கார்ந்திருந்தனர். ஊசி முனை சத்தம் கூட கேட்கும் போல் இருந்தது. எல்லோரையும் விட பெரியவர் எழுந்து தீர்ப்பு சொன்னார். அல்லாஹ் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். உங்கள் 2 பேருக்கும் அவங்க ஆண் துணையாக இருப்பாங்க. தம்பிகளா, பிற்பாடு நீங்கள் கல்யாணம் செய்து கொள்ளும் போது இது உங்களுக்கு நல்ல அனுபவமாக இருக்கும். குண்டாவுக்கு இப்போது அந்த நிகழ்ச்சி நினைவுக்கு வந்தது. திருமணம் ஆகாமலேயே உடல் இச்சைகளை நிறைவேற்றி கொள்ளும் இந்த ஏற்பாடு அவன் உள்ளத்தில் பல உணர்ச்சிகளை தூண்டியது. அந்த முதிர்ச்சி அடைந்த பெண்களுடன் இப்போது அவன் நண்பர்கள் என்ன செய்து கொண்டிருப்பார்கள்? குண்டா எழுந்து உட்கார்ந்தான். அவன் நரம்புகளில் ஏதோ மின்சாரம். கல்யாணம் என்றால் பரிசு பணம் தர வேண்டும். மணமகளின் கன்னித்தன்மைக்கு அவருடைய தந்தை உறுதியளிக்க வேண்டும். பெண்கள் விவகாரம் அனைத்தும் இரத்தமயம் என்பது குண்டாவுக்கு தெரியும். திருமணச் சடங்கு இல்லாமல் ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்வதிலே இந்த சங்கடங்கள் எல்லாம் கிடையாது. அவள் நன்றாக சமைத்து போடுவாள். பிறகு உடல் இன்பமும் தருவாள். குண்டாவுக்கு ஜின்னம் பாகி நினைவில் வந்தாள். அவளும் விதவைத்தான். அவனை விட 1 வயது சிறியவள். அவள் ஒரு தடவை அழகான கூடை முடைந்து குண்டாவுக்கு பரிசீலித்தாள். அவ்வளவுதான். குண்டாவையும் அவனையும் இணைத்து அவனது நண்பர்கள் கேலி பேச ஆரம்பித்து விட்டனர். தன்னிடம் அவளுக்கு இருக்கும் ஆசையை சின்னையம்பைக்கு கண்களால் எவ்வளவு தீவிரமாக வெளிப்படுத்தினாள். அவனுக்கு நரம்புகள் ஜிவ்வென்று முறுக்கேறிவிட்டன. உடல் சூடாகிவிட்டது. எப்படியோ சமாளித்து கொண்டாள். அவளுடன் எந்தவித உறவும் வைத்துக் கொள்ளக்கூடாதென எண்ணினாள். இப்போது அவனுக்கு திருமணம் என்றால் விருப்பமில்லை. அவன் பெரிய பக்கல் கல்யாணம் செய்து கொள்ளாமலேயே இருந்து விடவில்லையா? அவர்களைப் போலவே தானும் இன்னும் எவ்வளவோ உலகத்தை சுற்றி பார்க்க வேண்டும். மிக விரைவில் மாலிக்கு சென்று வர வேண்டுமென நினைத்தான் குண்டா. அவர்களின் கிண்டே வம்சம் 400 ஆண்டுகளுக்கு முன் மாலியிலேயே தோன்றியதென பெரிய பக்கல் கூற அவன் கேட்டிருக்கிறான். அங்கிருந்து திரும்பிய பிறகு மக்காவை தரிசித்து வர வேண்டும். மக்கா புனித தலம் பற்றி நினைத்தபோது தொலைவில் வயல்களுக்கு குறுக்கே நிதானமாக நின்று பிரகாசித்து கொண்டிருந்த ஓர் ஒளிக்கற்றை தென்பட்டது. ஆடு மேய்க்கும் புலானி காலையிலேயே சமையல் செய்கிறான் போலும் என எண்ணினான் குண்டா. கிழக்கு வெளுத்து கொண்டிருந்ததை அவர் கவனிக்கவே இல்லை.
அம்புகளை கையில் எடுத்துக்கொண்டு குண்டா பந்தலிலிருந்து இறங்குகையில் அவன் பார்வை கோடாரி தென்பட்டது. மத்தளத்திற்கு மரம் வெட்ட வேண்டும் என்பது ஞாபகத்திற்கு வந்தது. ஆனாலும் இரவு புறாவும் கண் விழித்து காவல் காத்ததால் களைப்பு மிக அதிகமாக இருந்தது. மரம் வெட்டுவதை நாளைக்கு வைத்துக் கொள்ளலாம் என்று கருதினான். ஆனால் அப்படி வேலையை ஒத்தி போடுவது நல்லதில்லை என்றும் எண்ணினான். இன்று காட்டுக்கு போகாவிட்டால் இன்னும் சில நாட்கள் வரை மரம் வெட்டுவது சாத்தியப்படாது எனவும் நினைத்தான். அவன் காலை தொழுகை செய்தான். கோடாரியை தோளில் போட்டுக்கொண்டு உஷாராக இருக்கும் அவனுடைய நாய் உலாவோவுடன் புறப்பட்டான். குண்டா காலை காற்றை நன்றாக இழுத்து கொண்டான். காட்டை நோக்கி வேகமாக நடந்தான். நன்கு அறிமுகமான காட்டுப்பூக்களின் நறுமணம் அவன் நாசியில் புகுந்தது. கதிரவனின் இளங்கதிர்கள் புல்லின் நுனியில் மினுமினுக்கும் நீர்த்திவலைகள் அவன் பாதங்களை நனைத்தன. உணவுக்காக பருந்துகள் வானத்தில் வட்டமடித்துக் கொண்டிருந்தன. வயலுக்கு பக்கத்தில் உள்ள மடுவுகளில் தவளைகள் கத்திக்கொண்டிருந்தன. குண்டா விறுவிறுவென்று நடந்தான். உலாவோ நாய் பாம்புகளையும் ஆமைகளையும் விரட்டி கொண்டு ஓடிக்கொண்டிருந்தது. குண்டா ஆற்றுக்கு கிழக்கே நடந்து அடர்த்தியான மரங்களிடையே புகுந்தான். சற்று நேரத்தில் நடுக்காட்டை அடைந்தான். சுற்றிலும் மாடு உயரத்திற்கு புல் வளர்ந்திருந்தது. அவன் கால்களுக்கு அடியில் தரை நனைந்திருந்தது. மேலே அடர்த்தியாக இருந்த இலைகளை ஊடுருவி கொண்டு ஞாயிற்றின் கதிர்கள் வர முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருந்தன. சூரியன் இன்னும் உயரே வரவில்லை. ஏதோ ஆரவாரம் கேட்டதும் குண்டா அதிர்ச்சி அடைந்து தலையை உயர்த்தி பார்த்தான். அங்கே ஒரு முயல். உலாவோ நாய் அதை விரட்டி கொண்டு ஓடியது. இரண்டுமே மறைந்து விட்டன. சற்று நேரம் முயலை விரட்டிவிட்டு அது திரும்பி வருமென எண்ணினான் அவன். கோடாரியையும் வில் அம்பையும் ஒரு செடியில் சாய்த்துவிட்டு மத்தளத்திற்கு பயன்படும் மரம் தேடி கொஞ்ச நேரம் சுற்றினான் குண்டா. அப்படிப்பட்ட மரம் கண்ணில் பட்டதுமே அவன் சற்று முன்னுக்கு வளைத்தான். மரக்கிளைகள் கலகலத்தன. மேலே பச்சை கிளி கத்தியது. தன்னுடைய நாய் திரும்பிக் கொண்டிருக்கலாம் என்று நினைத்தான் அவன். ஏதோ சத்தம் கேட்கவே பயத்துடன் பின்னால் திரும்பி பார்த்தான். தெளிவற்று தென்பட்டது. ஒரு வெள்ளை முகம். தாடியை உயர்த்தி கொண்டே குண்டாவை நோக்கி ஓடி வந்தது அந்த உருவம். அந்த உருவம் ஒரு வெள்ளைக்காரனுடையது. குண்டா காலை எழுப்பி வெள்ளைக்காரனின் வயிற்றில் உதைத்தான். ஆனால் உதை சரியாக விழவில்லை. குண்டாவின் முதுகை உரசிக்கொண்டே ஏதோ ஒரு பலுவானது அவன் தோள்களின் மேல் வந்து விழுந்தது. அந்த வலியை சகித்து கொள்ள முடியாமல் அவன் பின்னால் திரும்பி பார்த்தபோது அவன் மீது பாய தயாராக இருந்த இரு கருப்பு தடியர்களின் முகங்களில் குத்தினான் குண்டா. இரண்டாவது வெள்ளைக்காரன் தடியை சுழற்றி கொண்டே அவனை தாக்க வந்தான். குண்டா துள்ளி குதித்து அந்த தாக்குதலில் இருந்து தப்பித்து கொண்டான். ஏதாவது ஆயுதம் கையில் இருந்தால் நல்லா இருக்குமே என்று எண்ணினான் அவன். குண்டா அவர்களிடையே புகுந்து அவர்களை நகங்களால் கீறினான். முழங்கால்களால் குத்தினான். குண்டாவுடன் கூடவே மற்ற மூவரும் தரையில் விழுந்தனர். இப்போது இடுப்பை ஒடித்துவிடும் போல் குத்தியது. அவன் விரல்களிடையே ஒரு முகம் சிக்கியது. அவன் நகங்களால் கண்களை குத்தினான். கண்களுக்குரியவன் பரிதாப குரல் எழுப்பினான். அதற்குள் குண்டாவின் தலைமேல் ஒரு தடி உடைந்தது. குண்டாவுக்கு தலை சுற்றியது. வன்மத்துடன் நாயின் குரைத்தல். வெள்ளைக்காரனின் அச்சம் தோய்ந்த குரல். அதற்குள்ளே நாயின் பரிதாபகரமான அழுகை காதில் விழுந்தன. குண்டா வலுவை எல்லாம் ஒன்று திரட்டி கொண்டு முழங்காலால் நகர்ந்தான். மேலிருந்து சரமாரியாக விழுந்து கொண்டிருந்த தடியடிகளிலிருந்து தப்பிக்க அப்படியும் இப்படியும் நெளிந்தான். பிளந்துவிட்ட தலையில் இருந்து சிந்திய இரத்தம் வடிந்து கொண்டே இருந்தது. குண்டாவினால் கண்களில் குத்தப்பட்ட கருப்பு தடியன் கண்களின் மீது உள்ளங்கையை வைத்து கொண்டான். ஒரு வெள்ளைக்காரன் ஏதோ ஒரு பயங்கர ஆயுதம் ஏந்தி செத்து கிடந்த நாயின் பக்கத்தில் நின்றிருந்தான். மற்ற இருவரும் தடிகளை ஏந்தி நடமாடிக்கொண்டிருந்தனர். ஆத்திரத்துடன் ஓவென்று கத்தி குண்டா இரண்டாம் அவன் மீது பாய்ந்தான். ஒரு தடி அவன் பிடியில் சிக்கியது. வெள்ளைக்காரனிடம் வீசிய பொறுக்க முடியாத நாற்றத்தை சகித்து கொண்டு அவன் அந்த தடியை பறித்து கொள்ள சண்டையிட்டான். ஐயோ, முன்னமேயே தனக்கேன் அந்த நாற்றம் தெரியாமல் போய்விட்டு என்று வருந்தினான் குண்டா. அவர்களின் காலடி ஆரவரம் கேட்காமல் போயிற்று என்றும் நொந்து கொண்டான் அவன். அதற்குள் கருப்பு தெரியன் குண்டாவின் தலையில் பலமாக தாக்கினான். குண்டா குப்புற விழுந்து விட்டான். கீழே விழுந்திருந்த வெள்ளைக்காரன் பக்கவட்டில் உருண்டான். குண்டாவுக்கு தலை வீண் வீண் என்று வலித்து கொண்டிருந்தது. உடலெல்லாம் ஒரே வலி. இயலாமையை அவனை வெறுத்தான். முதுகை உயர்த்தி இடியைப் போல் கர்ஜித்தான். தடியை கொண்டு தாக்குவதைப் போல் சூனியத்தில் கையை ஆட்டினான். கண்ணீர், இரத்தம், வியர்வைகளுக்கிடையே கண்களை புரை மூடியது. வாழ்வை விட உயர்ந்த ஒன்றுக்காக அவன் போராடுகிறான். உமரோ, பின்டா, லாமின், சுவாடு, மாடி என்று எல்லோரையும் நினைவுக்கு கொண்டு வந்தான். வெள்ளைக்காரனின் தடி மீண்டும் குண்டாவின் தலையை மோதியது.
அனைத்தும் இருள்மயமாகிவிட்டது. 7 தலைமுறைகள். நாவல் தொடரும்.